எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் அமகிரி சௌந்தரராஜன். நாராயணம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 51வது தசகம் பார்க்கலாம். அகாசுர மோக்ஷம். கிருஷ்ணா, இறைவனே, தாங்கள் ஒரு சமயம் கோகுல சிறுவர்களுடன் வனபோஜனம் செய்ய மனம் கொண்டு அதிகாலையில் கன்றுகள் சூழ கையில் கட்டு சாதமும் ஊறுகாயும் எடுத்துக்கொண்டு வனம் சென்றீர்கள். தாங்கள் வெளியே புறப்படுகையில் தங்களது திருவடி தாமரைகளிலிருந்து மேலே கிளம்பிய உலகம் யாவையும் தூய்மையாக்கும் தூளிகளை தாங்கள் காண வந்த மகர்ஷிகள் தங்கள் உடலில் மெய்சிலிர்க்க தரிசித்துக் கொண்டனர். விபோ, தாங்கள் இடைச்சிறுவர்களுடன் பசும்புல் தரையில் கன்றுகளை மேய்த்து கொண்டிருக்கையில் அகாசுரன் என்பவன் தங்களுக்கு தீங்கிழைப்பதற்காகவே மிக்க பயங்கரமான மலைப்பாம்பு உருவக்கொண்டு திடீரென வழியை மறைத்து கிடந்தான். தாங்கள் சற்று தூரத்தில் இருக்கையில் காட்டினில் விளையாடுகின்ற இடைச்சிறுவர்கள் அந்த மலைப்பாம்பை ஒரு மலை என்றும் அதன் திறந்த வாயை குகை என்றும் எண்ணி அதன் வாய்க்குள் புகுந்தனர். இதை கண்ட தாங்கள் மாயையினால் கன்றுகளாகவும் இடைச்சிறுவர்களாகவும் ஆகி ஊறி பாத்திரங்கள், வேய்க்குழல்கள், கொம்புகள் முதலியவற்றின் உருவத்தையும் சற்று எப்பொழுதும் போலவே வனத்தில் வெகுநேரம் பலவாறாக விளையாடிய பிறகு மாலையில் கோகுலம் திரும்பினீர்கள். கன்றுகளாகவும் இடைச்சிறுவர்களாகவும் உரி, கொம்பு முதலியவையாகவும் உருவம் பெற்ற தாங்கள் தங்களையே கூட்டிக் கொண்டும் எடுத்துக்கொண்டும் பல்வேறு வடிவங்களில் சென்றபோது கோபிகைகளான தாய்மார்களும் கன்றுகளின் தாய் பசுக்களும் இதுவரை இல்லாத மிக்க மகிழ்ச்சியுடன் தங்களை வரவேற்றனர். உலகினர் தங்களுக்கு குழந்தையாக பிறந்த ஏதோ ஒரு ஜீவனை மிகுந்த பாசத்தினால் என் பிள்ளை என்னை சேர்ந்தவன் என்று கருதி அளவு கடந்த அன்பை வைக்கிறார்கள். அப்படி இருக்க கோபிகைகள் அகிலத்திற்கும் ஆத்மாவாகிய தங்களை பிள்ளைகளாகவும் பசுக்களை தங்களையே கன்றுகளாகவும் அடைந்த பொழுது தம்மை அறியாமலேயே எவ்வளவுதான் மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டார்கள். இங்கனம் ஒவ்வொரு வினாடியும் பெருகும் மகிழ்ச்சியோடு கூடிய கோபர்கள் அனைவராலும் சீராட்டப் பெற்று பற்பல வடிவங்களில் விளங்கும் தாங்களது அண்ணாவான பலராமன் கூட வருஷ முடிவில்தான் அறியலானார். நீங்கள் இருவரும் பிரம்மஸ்வரூபமாகவே இருப்பினும் உங்களிடையே மிகுந்த வேற்றுமை உண்டல்லவா? ஓராண்டு முடிவில் புதிய கோப சிறுவர்களையும் புதிய கன்றுகளையும் தான் ஒழித்து வைத்த பழைய கோப சிறுவர்கள் கன்றுகள் ஆகி இரண்டுமே ஒரே மாதிரியாக இருக்க கண்டு இவை இரண்டில் தாம் மறைத்து வைத்த உண்மையானவர்கள் யார் என்று அறியாது பிரம்மதேவர் மயங்கிய பொழுது தாங்கள் உருவெடுத்த ஒவ்வொரு இடைச்சிறுவர்களும் கிரீட்டம், தோள்வளை முதலிய ஆபரணங்களை அணிந்தவர்களாகவும் 4 திருக்கரங்களோடு கார்மேக வண்ணம் உடையவர்களாகவும் தங்களுடைய வடிவமாகவே பிரம்மதேவருக்கு தோன்றும்படி செய்தீர்கள். மாயையால் இடை சிறுவர்களாக உருவம் கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் திருமகளால் சீராட்டப்பட்ட நாகராஜனாக ஆன ஆதிசேஷன் மேல் விளையாட்டாக கண்மூடிக்கொண்டு படுத்திருப்பவராகவும் சனகர் முதலிய யோகிகளால் வணங்கப்பட்டவர்களாகவும் கண்ணிற்கினிய தங்களது வடிவமாகவே பிரம்மதேவர் கண்டார். பிரம்மதேவர் எங்கும் கணக்கற்ற ஸ்ரீமன் நாராயணன் திருவுருவங்களையும் அங்கு தன்னை சேவகனாகவும் இருக்க கண்டு மாயையில் மூழ்கி மயங்கி நின்றபொழுது தாங்கள் ஒருவர் மட்டும் உண்டது போக பாக்கி அனைத்து அன்னக்கவளத்தை கையில் ஏந்தியவராய் தோன்றினீர்கள். தேனுகள் ஒளிந்தான் சாரி உலகின் நாயகனே குருவாயிரப்பா, இதை கண்ட பிரம்மதேவர் தனது செருக்கிழந்து அகில உலகத்திற்கும் நாயகனான தங்களை பன்முறை வணங்கி துதித்து தன் உலகிற்கு சென்றார். இதை கண்ணுற்று மகிழ்ந்த சிறுவர்களுடனும் கன்றுகளுடனும் வீட்டுக்கு திரும்பினீர்களே. தாங்கள் என்னை நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டுகிறேன். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நான் பிறழ்றது சகஜம் இல்லையா? அது கொஞ்சம் வயசானப்புறம் அந்த மாதிரி பரவாயில்ல, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படிக்கிறேன். எல்லாரும் அதுக்காக எனக்கு மன்னிச்சிருங்க. பட் எனக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசை. இது படிக்கும்போதே அதை நான் உணர்றேன் ரொம்ப. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆறுது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மாதிரி நீங்கள்லாம் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கிறதுலாம் எனக்கு தெரியும். தேங்க்யூ.